வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தில் வைக்கும் பதவிகளிலிருந்து விலகுவதற்கு ஜாத்திக ஹெலோருமைய தீர்மானம். புத்தள பகுதியில் ஊவா மாகாண முதலமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தால் தென்னிந்தியாவில் கட்சி பலமடையும். முன்னாள் மத்திய இணையமைச்சர் கருத்து. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பெய்து வரும் கடும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினம் மற்றும் 2வது பதவிக்கால பூர்த்தி நாள் இன்றாகும். 2வது பதவிக்கால பூர்த்தி நாள். இதனை முன்னிட்டு நாராயண்பிட்ட அபயராம விகாரையில் 1000 மூதாட்டிகளுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினம் மற்றும் 2வது பதவிக்காலத்தின் 4வது ஆண்டு நிறைவு பூர்த்தியை முன்னிட்டு இந்த தான நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஜனாதிபதியின் பாரியார் ஷிராந்தி ராஜபக்ச மற்றும் சபாநாயகர் சமல் ராஜபக்ச உள்ளிட்ட அமைச்சர்கள் பலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். அபயாராம விகாரையின் விகாராதிபதி முருத்தடிவே ஆனந்த தேரரின் தலைமையில் தான நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது விகாரையின் நெனசல் மத்திய நிலையம் சபாநாயகரினால் திறந்து வைக்கப்பட்டது. அறுபத்தி 69வது அகவையில் காலடி எடுத்து வைத்துள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆசி வேண்டி நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள ஆலயங்களில் இன்று வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆசி வேண்டி கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் இன்று விசேட பூஜைகள் இடம்பெற்றன. அத்துடன் முருகண்டி பிள்ளையார் ஆலயத்திலும் ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி பூஜைகள் நடைபெற்றன. ஜனாதிபதியின் பிறந்த தினத்தையொட்டு ஆரியம்பதி சிவனேஸ்வரர் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. ஆரியம்பதி பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற வழிபாட்டினை அடுத்து மரநடிகை வைபவமும் நடைபெற்றது. புத்தள மககொடையாய பகுதியில் ஊவா மாகாண முதலமைச்சர் சசீந்திர ராஜபக்சவின் பாதுகாவலர்களின் ஜீப் வாகனம் விபத்துக்குள்ளானமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மொனராகலை போலீஸ் அத்தியட்சகரின் கண்காணிப்பின் கீழ் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். அமைச்சின் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றிய உப போலீஸ் இன்ஸ்பெக்டர், போலீஸ் சார்ஜன் உள்ளிட்ட மூவரை விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். விபத்தில் காயமடைந்த 4 போலீஸ் கான்ஸ்டபிள்களும் சிறிகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன மேலும் தெரிவித்தார். பாதுகாப்பு அதிகாரிகள் பயணித்த ஜீப் வாகனம் அதிகாலை 1:30 மணியளவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிப்பர் வண்டியுடன் மோதுண்டு விபத்திற்குள்ளாகியிருந்தது. நலன்புரி அமைப்புகளின் பங்கு பெற்றுதலுடன் ஆரம்பிக்கப்பட்ட பல வேலை திட்டங்கள் வெற்றி அளித்துள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் பெசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். குறிப்பாக சில நலன்புரி நிலையங்களில் மில்லியன் கணக்கான நிதி வைப்பிலிடப்பட்டுள்ளன. அவை மிகவும் சிறந்த முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பத்திரிகைகளில் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டாலும் மின்சார கட்டண பட்டியல் அல்லது நீர் கட்டண பட்டியல் செலுத்தாவிடின் இவையே அதிகமான செய்தித்தாள்களில் பிரசுரிக்கப்படுகின்றன. வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பில் செய்தித்தாளிலோ ஊடகங்களிலோ குறிப்பிடப்படுவதில்லை. அது ஊடகங்களின் தவறல்ல. சந்தையின் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள இவ்வாறு கூற வேண்டியுள்ளது. இல்லாவிடின் யாரும் செய்தித்தாள்களை படிக்க மாட்டார்கள். பத்திரிகைகள் விற்பனையாகாது. அதனால் தவறான ஊக்கப்படுத்தலாகவே எடுத்துக்கொள்ள வேண்டாம். நலன்புரி நிலையங்களில் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களும் வெற்றி அளித்துள்ளன. මෙරටේ මේ ප්‍රජාමූල සංවිධාන අත ගහපු හැම දෙයක්ම වගේ සාර්ථක වෙලා තියෙනවා. ඉදිරි අනාගතය දෙස බැලුවම
எதிர்காலத்தை நோக்கி பார்த்தால் மிகவும் சிறந்த ஒரு காலம் மலரவுள்ளமை தெரிகின்றது. கடந்த 7 வருடங்களுக்குள் நமது நாட்டின் பொருளாதாரம் 6.8% வரை வளர்ச்சி கண்டுள்ளது. இவ்வாறான ஒரு காலம் 1948 ஆண்டிலிருந்து கூட இருந்ததில்லை. அதனால் இந்த காலப்பகுதி தொடர்பில் நமக்கு பாரிய ஒரு நம்பிக்கை உள்ளது. ஆரம்பிக்கப்பட்டமை மாத்திரமே ஏனைய அபிவிருத்தி அடைந்த நாடுகளால் மேற்கொள்ளக்கூடியவற்றையும் எம்மால் முன்னெடுக்கக்கூடியவாறு உள்ளது. கடந்த 4.5 வருடங்களுக்குள் தான் இத்தனை அபிவிருத்திகளையும் நாம் கண்டோம். அடிக்கல் நாட்டப்பட்டு 2-3 நாட்களில் நிறைவு செய்ய முடியாது என்று நமக்கு தெரியும். அதனால் ஜனாதிபதி போன்ற ஒரு தலைவரின் பலத்துடன் நாட்டை நாம் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். අතිගරු ජනාධිපතිතුමා වැනි නායකයෙක් එතුමාගේ ශක්තිය අපි භාවිතා කරගෙන මේ රට ඉදිරියට ගෙන යන්න ඕනේ. அரசாங்கத்தில் வைக்கும் பதவிகளில் இருந்து விலகுவதற்கு ஜாத்திக ஹெல உரிமைய கட்சி தீர்மானித்துள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கட்சியின் பொதுச் செயலாளர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைச்சர் பதவியிலிருந்து தாமும் மேல் மாகாண சபையின் விவசாய கலாச்சார மற்றும் சுற்றாடல் அமைச்சர் பதவியிலிருந்து உதய கம்மன்பிலவும் விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார். අපි තීරණය කර තිබෙනවා අද සිට එනම් මේ 2000 இன்று முதல் அதாவது 2014 ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் திகதியிலிருந்து ஜாத்திக ஹெல உரிமையவின் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அரசாங்கத்தில் வகித்து வந்த தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி அமைச்சர் பதவியிலிருந்தும் அதேபோன்று மேல் மாகாண சபையின் உறுப்பினர் என்ற வகையில் உதய கம்மன்பில வகித்த விவசாய கலாசார சுற்றாடல் அமைச்சர் பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்வதற்கு தீர்மானித்துள்ளோம். පාරිසරික අමාත්‍ය දුරේනුත් ඉල්ලා සිටින මන්ට සුබ උපන්දිනක් වේවා කියන ප්‍රාර්ථනාව තමයි. ඒ එක්කම අපි සූදානම් වෙනවා එතුමන්ට ஜனாதிபதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முற்போக்கு சிந்தனையூடாக நாட்டினதும் தேசத்தினதும் புத்த சாசனத்தினதும் நலன் கருதி ஜனாதிபதிக்கு பரிசொன்றை வழங்க எதிர்பார்க்கின்றோம். மகாசேனன் நாட்டுக்கு அளப்பெரிய சேவையாற்றினார். பின்னர் தவறான நண்பர்களுடனான தொடர்பினால் அவர் தவறான வழியில் சென்றார். மகாவிகாரை அளித்தார். நட்பண்பு இல்லாமல் போனது. நாட்டில் ஊழல்கள் வலுப்பெற்றன. இதன்போது மக்கள் அவருக்கு எதிராக அணிதிரண்டனர். அந்த போராட்டத்திற்கு மகாசேனனின் நல்ல நண்பரான மேகவர்ணாபைய என்ற அமைச்சரை தலைமை தாங்கினார். ஒரு நாள் அமைச்சருக்கு சுவையான உணவு கிடைத்தது. தனது நண்பரான மகாசேனனுடன் அதனை பகிர்ந்து கொள்வதற்காக மேகவர்ணாபைய செல்கிறார். எனக்கு எதிராக பாரிய போராட்டத்திற்கு தலைமை தாங்கும் தாங்கள் ஏன் இந்த உணவை பகிர்ந்து கொள்வதற்காக வந்தீர்கள் என மன்னர் கேள்வி எழுப்புகின்றார். மன்னரே, உங்களுடன் எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, குரோதம் இல்லை. உங்களது கொள்கை தொடர்பிலேயே பிரச்சனை உள்ளது. அதனை சுட்டிக்காட்டுவதற்காகவே முன்னின்றேன் என மேகவர்ணாபே கூறுகின்றார். ஆகவே நாட்டிற்காகவும் இனத்திற்காகவும் புத்த சாசனத்திற்காகவும் இன்று எமது தீர்மானத்தை அறிவிக்கின்றோம். நண்பர் செய்யும் வழிகாட்டலாக இதனை கொள்ளுமாறு நாம் பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கு அறிய தருகின்றோம். රට වෙනුවෙන් ජාතිය වෙනුවෙන් ශාසනය වෙනුවෙන් සමස්ත ප්‍රජාව වෙනුවෙන් මේක හිතමිතුරන් විසින් කරන මඟ පෙන්වීමක් හැටියට සලකන්න කියන කාරුණික දැනුම් දීම අපි වගකීම්වන්ට දන්නනවා. බුදුරජාණන් වහන්සේ දේශනා කරනවා මාගන්ධිය වන්නවුන් ජීවත්වත් මලවුන් වැනිය සාමාවතිය වන්නවුන් මියගියත් ජීවත්. ஜாதிக எல்லோருமே அரசாங்கத்திற்குள் இருந்து கொண்டு அரசாங்கம் தவறான வழியில் செல்வதனை சுட்டிக்காட்டியிருந்தது. எனினும் அரசாங்கத்தை சரியான வழிக்கு கொண்டு வர முடியவில்லை என்றால் எல்லோருமையை போன்ற கட்சிகள் அரசாங்கத்திற்குள் இருந்து எவ்வித பயனும் இல்லை. அரசாங்கத்திலிருந்து விலகி சமூகத்தை தெளிவூட்டுவதனூடாக அரசாங்கத்தில் மாற்றங்கள் ஏற்படுமாயின் எல்லோருமே அரசாங்கத்திற்குள் இருந்து செய்யும் சேவையை விடவும் அரசாங்கத்திற்கு வெளியிலிருந்து பாரிய சேவையை ஆற்றியதாக இருக்கும். எதிர்கட்சியிலிருந்து புலிகளுக்கு எதிராக செயற்பட்டமையினால் 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு புலிகளை தோற்கடிப்பதற்கான மக்கள் செல்வாக்கை பெற்றுக் கொடுக்க முடிந்துள்ளது. தற்போது அந்த விடயம் முடிவடைந்துவிட்டது. எமது வரலாற்று கடமை நிறைவடைந்துள்ளது. நல்லாட்சி இன்று இல்லாது போயுள்ளது. நாம் எமது வாழ்நாளில் மிகுதியை மீண்டும் நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்கு அர்ப்பணிப்பு செய்ய தயாராக உள்ளோம். හැබැයි යහපාලනය කියන කෙත අද කුරන් වෙලා. අපි ලෑස්ති අද මේ රන්වන් ගොයම් තියෙන කොටි පරාජය කරපු කොටි විරෝධී කෙතෙන් ඉවත් වෙලා අර පුරන් වෙලා තියෙන කෙතට බැහැලා මහත් වෙලා වැඩ කරලා මේ කෙතත් රන්වන් කරලින් බබලවන්න අපේ ජීවිත ඉතිරි කාලේ කැප කරන්න. பாராளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்ன தேரர் அங்கு கருத்து வெளியிடையில்
மைத்த சிந்தனை எதிர்கால இலக்கு ஆகிய இரண்டிலும் நிறைவேற்று அதிகாரம் ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்ததாக சுட்டிக்காட்டினார். எனினும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என தேரர் குற்றம் சுமத்தினார். வீதி விபத்து சட்டங்களில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டியது அவசியம் என சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வீதி விபத்துகளால் பாதிக்கப்பட்டோரை நினைவுகூரும் சர்வதேச தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வு நடைபெற்றது. සාමාන්‍ය ලංකාවේ සිද්ධ වෙන්නේ ෆ්‍රීදුරු ලයිසන් එක බලපත්‍රයක් ගත්තාම ඊට පහුදා ඉඳලා எமது நாட்டில் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொண்டதுடன் குறைந்தபட்சம் 100 பயணிகளுடன் பஸ்ஸை செலுத்துவதற்கான தகுதி கிடைக்கின்றது. சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் எமது நாட்டில் காணப்படும் சட்ட விதிமுறைகளை அவதானிக்கின்ற போது சாரதிகளுக்கான தண்டனைகள் மிகவும் குறைந்த அளவிலேயே உள்ளன. எமது நாட்டில் விபத்தொன்று இடம்பெறுகின்ற போது போலீசாருக்கு உடனடியாக தெரியப்படுத்துவார்கள். போலீசுக்கும் நீதிமன்றத்துக்கும் சென்றால் தண்டனையை குறைத்துக் கொள்ளலாம் என்று சாரதிகள் கருதுகின்றனர். உயிர்களை பாதுகாக்கும் அதே சந்தர்ப்பத்தில் வீதி விதிமுறைகளில் காணப்படும் குறைபாடுகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். මේ සම්බන්ධයෙන් අපේ නීති රීතිවල තිබෙන යම් යම් අඩුපාඩුකම් සකස් කර ගැනීම ඉතාම අත්‍යවශ්‍යයි කියන එකයි මම විශ්වාස කරන්නේ. மன்னார் வெள்ளாங்குளம் பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் கிராம உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட முக்கிய சந்தேக நபர்கள் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். கொலைக்கான காரணத்தை கண்டறிவதற்கு பல்வேறு கோணங்களிலும் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அஜித் ரோகன மேலும் குறிப்பிட்டார். வெள்ளாங்குளம் பகுதியைச் சேர்ந்த 48 வயதான கே நகுலேஸ்வரன் கடந்த புதன்கிழமை இரவு இனம் தெரியாத சிலரால் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் மழை பெய்துள்ளது. கிளிநொச்சியில் நேற்று முதல் பெய்து வரும் கடும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சில வீடுகளில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் தொண்டமான் நகர், விவேகானந்த நகர், அம்பாள்குளம் உள்ளிட்ட பல கிராமங்களின் வீதி போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது. வெள்ள நிலைமையினால் மாணவர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கிளிநொச்சி A9 வீதியில் நேர்த்தியான வடிகான் கட்டமைப்பு காணப்படாமையினால் வெள்ளம் தேங்கியுள்ளது. நாங்கள் பாலம் போட சொல்லி கேட்டாங்க, அவங்க கூட அளக்க சொல்லி 2-3 ரொம்ப கேட்டாங்க. ஆனால் வந்து பார்த்துட்டு ஒன்றுமே ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. பாலம் எங்களை போட சொன்னது இங்காலையெல்லாம் போட்டவே இவடத்தை மட்டும் போடாம விட்டுட்டு போயிட்டு 2 வருடம் 3 வருடமா இப்படிதான் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல போய் கொண்டிருக்கு. இத்தனை பேர் வந்து இந்த ரோட்டை திருத்தி தர சொல்லி ஒரு தரமே இதுக்கு முன் வரது இல்லை. இன்றைக்கு 2 பிள்ளைகள் விழுந்தெலும்பி தான் இப்படியே பள்ளிக்கூடத்தால போகுது. வேலைகளுக்கு போகல, பள்ளிக்கூடத்துக்கு போகல, சப்பாத்து போட இன்னும் இந்த பிள்ளைகள் போறது வெள்ளோடு போட. இப்ப இப்படி 6 மணில இருந்து இப்ப 9 மணி 9:30 ஆகுது. உடனே தண்ணி தான் இப்ப கொஞ்சம் வட்டி விட்டு குறைஞ்சிருக்கு. அது குறைங்குது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் கடும் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக குளங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதுடன் தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் நிறைந்துள்ளது. வவுனியா மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதன் காரணமாக மக்களின் நாளாந்த வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது. அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மழையுடன் கூடிய வானிலை தொடர்கின்றது. ஆரியம்பதி பிரதேசத்தின் கல்முனை வீதியில் வெள்ளம் தேங்கியுள்ளதுடன் வீதி போக்குவரத்தும் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தால் தென்னிந்தியாவில் கட்சி பலமடையும் என முன்னாள் மத்திய இணை அமைச்சரும் பிரபல தெலுங்கு நடிகருமான கிருஷ்ணம் ராஜு தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா தும்மலப்பேட்டாவில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற தூய்மை இந்தியா பிரசார நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என அவரது ரசிகர்கள் விரும்புவதாக தெரிவித்த கிருஷ்ணம் ராஜு இத்தனை நாளும் அவரது அரசியல் வருகை கேள்விக்குறியாகவே இருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் லிங்கா திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் அவர் விரைவில் அரசியலுக்கு வருவார் என எண்ண தோன்றுவதாக முன்னாள் மத்திய இணையமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் நடைபெற்ற லிங்கா திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்
அரசியலில் ஈடுபட பயமில்லை எனவும் தயக்கமே உள்ளதாகவும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு குமாரவேலியார் கிராமத்தின் மத்தியில் உள்ள மயானத்தினால் தாம் பல்வேறு சுகாதார பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு ஏறாவூர்பற்று பிரதேச செயலாளர் மற்றும் ஏறாவூர்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட குமாரவேலியார் கிராமத்தின் மத்தியில் அமைந்துள்ள மயானமே இது. சுமார் 350 குடும்பங்கள் வாழ்கின்ற கிராமத்தின் மத்தியில் உள்ள மயானத்தில் உடல்களை அடக்கம் செய்கின்றமையினால் தாம் பல்வேறு சுகாதார பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். செங்கலடியில் உள்ள பெரிய மயானத்தை தவிர்த்து குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள குமாரவேலியார் மயானத்தில் உடல்களை அடக்கம் மற்றும் தகனம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் பல்வேறு சுகாதார பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாக பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் பிரதேசத்திற்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகரிடம் பலமுறை அறிவித்திருந்த போதிலும் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை என பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். இது தொடர்பில் செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி ஒருவரிடம் நாம் வினவிய போது தமக்கு இதுவரையில் குமாரவேலியார் மயானம் தொடர்பில் எந்தவித முறைப்பாடும் கிடைக்கப்பெறவில்லை என அவர் தெரிவித்தார். அத்துடன் சுகாதார நிலை தொடர்பான முறைப்பாடுகள் தம்பசம் கிடைக்கும் பட்சத்தில் உடனடி நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் நியூஸ் பஸ்டிற்கு கூறினார். வென்றெடுத்த சுதந்திரத்தை பாதுகாப்போம், எமது உரிமைகளை காத்திடுவோம் என்ற தொனிப்பொருளில் இரத்தினபுரியில் தொழிற்சங்க கூட்டம் ஒன்று நடைபெற்றது. ஒருங்கிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இந்த கூட்டம் நடைபெற்றது. பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் ஜான் சனிவிரத்ன தலைமையில் இரத்தினபுரி மாநகர சபை கேட்போர் கூடத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி உள்ளிட்ட சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் 7வது சுற்றுப் போட்டி 6 மணித்தியாலங்களும் 30 நிமிடமும் நீடித்ததுடன் மீண்டும் சமநிலையில் முடிந்தது. இந்த போட்டியில் முன்னாள் உலக சாம்பியன்களான இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்தும் நோர்வேயின் மேக்னஸ் கார்லஸும் பல பரீட்சை நடத்தினர். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் 7வது சுற்று சோச்சி நகரின் ரஷ்ய பிளாக் சி ரிசோர்ட்டில் நடைபெற்று வருகின்றது. கால்சன் வெள்ளை கார் நகர்த்தல்களையும் ஆனந்த் கருப்பு வர்ண காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டனர். ஆரம்பத்தில் இந்த போட்டி மிக வேகமாக முடிவடைந்து சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் தீர்க்கமான காய் நகர்த்தல்களின் பின்னர் ஆட்டம் சூடுபிடித்தது. சுமார் 6 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் நீடித்த இந்த போட்டி மிக நீண்ட காலப்பகுதியை கொண்ட போட்டியாக வரலாற்றில் பதிவானது. 122வது காய் நகர்த்தலில் போட்டியை சமநிலைக்கு ஆனந்த் கொண்டு வந்தார். 2010ஆம் ஆண்டில் கால்சனிடம் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தோல்வியடைந்த ஆனந்த் 6வது முறையாக பட்டத்தை கைப்பற்றும் முனைப்பில் களமிறங்கியுள்ளார். 12 சுற்றுகளை கொண்ட இந்த போட்டியில் 7வது போட்டியின் நிறைவில் கால்சன் 4 புள்ளிகளையும் ஆனந்த் 3 புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். இதில் 6.5 புள்ளிகளை வேகமாக பெறும் வீரர் சாம்பியனாக தெரிவு செய்யப்படுவார். நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை இந்த போட்டி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.